மெய்ப்பட கவினாவில் இணைந்திடுவோம். கவினா இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE பரமக்குடி. அப்துல் பாசித் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர். எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தாக்கி அறிவு சார்ந்தவர்கள் மத்தியில் எனது கருத்தை பதிய வந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய முதல்ல அன்பு சார்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர்களே, கவினா பள்ளியினுடைய ஃபவுண்டர் மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்களே, அவர்களுடைய துணைவியார் அவர்களே, மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை, அவர்களுடைய தாய் தந்தையர், மாமியார் மாமனார் மற்றும் அவர்களுடைய உறவுகள், பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரிய பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், என்னுடன் வருகை தந்த தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், பள்ளி தாளாளர்கள் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே டைரக்டரு ஒரு பக்கம் ஒரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மிக அழகாக நான் என்னவெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அவை அன்பிற்குரிய கண்ணதாசன் சார் அவர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பயணித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்னதால் எம்இ பண்ணியிருக்காங்களாம்மா, எம்இ பண்ணியிருக்காங்க, MBA பண்ணியிருக்காங்க, அதானே? ஆமாம். உங்கள் அம்மா பேர், உங்கள் பேருமா? லதா, ஹேமலதா. எனக்கு புள்ள தான் அவங்களும். நான் இந்த கல்வி குழுமம்னு சொல்லி பார்த்தா ஒரு நான் வரிசையாக அந்த ஊர்கள்லாம் சொல்ல விரும்பலை, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நிறைய ஊர் கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில், ஒரு 15-20 ஊர் கொடுத்துருக்காங்க. 20 ஊருக்கு குறையாமல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஒரு 60 பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வாகன ஓட்டுநர்கள் 35 பேர், 35 அப்படி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் தெரியும், லேபர்ஸ் நிறைய. அது போக என்னென்னு கேட்டேன், இந்த கவினா கல்வி குழுமம் சொல்லிட்டு நானும் உங்களோட இணைஞ்சிடலாம்னு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும், மாவட்டம் இல்லாமல் பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நான் பெற்றிருக்கேன். நிறைய விஷயங்களை போய் பேசுவேன், நிறைய நேரங்கள் எடுத்தும் பேசக்கூடிய கட்டங்கள் வரும். ஆனால் இங்கே வரும்போது மட்டும் நான் சீஃப் கெஸ்ட்டாக வரல. ஏன்னா இந்த கவினா கல்வி குழுமத்தில் 1500 பெற்றோர்களும் இந்த கவினா குழுமத்தில் இருக்கீங்க. அதுபோக கண்ணதாச பாண்டியன் 3 பெயரை கொண்டு ஒரே பேரில் வச்சு அவர் ஒரு பக்கம் சிறப்பு. இப்படி இந்த குழுமத்தில், இவ்வளோ கவினா கல்வி குழுமத்தில் இத்தனை பேர் வசிக்கின்ற பொழுது அவர் ஏன் இன்னும் மேலே செயல்பட மாட்டார்? சென்றார். அதாவது திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி போய் நிறைய எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஊர்லேயே தான் கற்ற கல்வியை தன் பகுதி மக்களுக்கு, அதாவது கற்றவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது அவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தான் கற்ற கல்வியை தன் பகுதி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற உயரிய நோக்கோடு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையே அவர் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருச்சி இது மாதிரி போகணும்னு சொன்னால் நிறைய பணம் பண்ணலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் கருதலை. இறைவன் அவர்களோடு இருக்கிறான், இறைவன் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இறைவன் அவர்களுக்கு ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால், இந்த கவினா கல்வி குழுமம் இவ்வளவு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் சிறந்த கல்வியை பெற்று எதிர்காலத்திலே ஒரு சிறந்த கல்வியாளர்களாக வர வேண்டும் என்ற நோக்கோடு இறைவன் அவர்களோடு இருந்து, அவர்களுடைய குடும்பத்தோடு இருந்து இன்றைக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இவருக்கு ஏன் இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்றால், அவருடைய தாய் தந்தையர், மாமியார் மாமனார், அடுத்து அவர்களுடைய துணைவியார். இப்போ துணைவியார் என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் மேலே போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய துணைவியார் முக்கிய காரணமாக இருக்கும். அவர்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். அதோட கூட்டு குடும்பம் எந்த வகையில் பார்த்தாலும் தாய் தந்தையர், மாமியார் மாமனாருங்கிற முறையில் யாரையும் விடாமல், உறவுகளை மொத்தமாக விடாமல் இறுக்கமாக பிடிச்சி கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து அதனுடைய உயர்வு தான் அவருக்கு இந்த நிலையில் வந்திருக்கார்.
இன்றைக்கு இந்த குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம், சிறந்த குடும்பத்தை இன்றைக்கி வழிநடத்தி செல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் எதிர்காலத்திலே இந்த பள்ளியை சொன்னார்கள். அதாவது கல்லூரி, அவர் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் அப்படிலாம் சொன்னாங்க. நானும் கல்வி குழுமத்தில், இந்த கவினா கல்வி குழுமத்தில் இருக்கிறதுனால என்னுடைய ஹம்ப்ளி ரிக்வஸ்ட், இங்கே கல்லூரியெலாம் போக வேணாம், கொஞ்சம் காலம் ஆகட்டும். எனக்கு என்ன ஆசை, அதாவது அதிகப்படியான ஆசை, இந்த குடும்பத்தை சார்ந்தவன்கிற முறையில் சொல்கிறேன். அதாவது இப்போ ஊட்டி குட்சப்பரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள பிள்ளைகள் வந்து ஒரு 40% படிக்கிறாங்க, 60% தான் இந்தியாவில் உள்ள பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்போ இதில் எப்படி நேட்டின்னா, இந்த கல்விச்சாலையை இந்த 25 ஏக்கர் சிபிஎஸ்சி பள்ளிக்கு 25 ஏக்கர் இந்த பகுதியில் வச்சுருக்காங்கன்னா அது நிச்சயமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கவினா குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வச்சுருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் எனக்கு தெரியலை. ஆக ஏன் இவர்கள் இன்னும் மேலே பல பகுதிகளில் மாநிலங்கள் விட்டு மாநிலங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிள்ளைகள் வந்து இங்கே படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொண்டு வரணுங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள். அது இந்த பகுதியில் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுங்கிறது இல்லாமல் இருக்குது. பல பகுதிகளுக்கு மாணவ செல்வங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை கொடுக்கிறதுக்கு எல்லா திறமையும் வல்லமையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாங்களும் உங்களோடு இருக்கிறோம். சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக இதை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிறு எக்ஸாம்பிள் இப்போ சொன்னாங்க, இந்த டீ கடை விஷயமாக ஒருத்தர் சொன்னாங்க. நான் நேரடியாக பார்த்த சம்பவம். சார் ஒரு ஸ்கூல், அதாவது கடலாடியில் சங்கீத வித்யாலயா பள்ளிக்கு நானும் சாரும் போய்கிட்டு இருந்தோம். கண்ணதாசன் சாரும் நானும் போய்கிட்டு இருந்தோம். சார் 2 பேரும் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த ஸ்கூலில் அட்டன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டன் பரமக்குடி சாரை விட்டுட்டு நான் ராம்நாடு போகணும். இப்போ வரும்போது டீ சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்டேன். நல்ல டீ சாப்பிட்போமேன்ட்டு. அப்போ சார் சொன்னார், முதுகுளத்தூரில் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துங்க சார், சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு. முதுகுளத்தூரில் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தியாச்சு. டீ கடைக்கு போயாச்சு. டீ மாஸ்டர் காணோம். 2 பேர் வந்து டீ வேணும்னு கேட்குறாங்க. 2 பேர் டீ வேணும்னு கேட்கும்போது கண்ணதாசன் சார் டீ போட்டு கொடுத்து காசை வாங்கி கல்லாவில் போடுறார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இதுதான் சார் எங்கள் ஆரம்பம், இதுதான் எங்களுடைய துவக்கமே, இதுதான் இந்த டீ கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையை, அந்த ஆரம்பத்தை பழசை மறவாமல் அதை சொன்னார் பாருங்க, செய்தார் பாருங்க. அன்றைக்கே நான் அவர்கிட்ட அடிக்ட் ஆகிட்டேன். அதனால தான் கவினா கல்வி குழுமத்தில் என்னையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கிறீங்கன்னு அன்றைக்கி வந்தேன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு அனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. டைரக்டர்லேருந்து ஒவ்வொருத்தரும் பேசின விதங்களையும் பார்த்துருப்பீங்க. இது இங்கே இந்த பகுதியில் இந்த அளவிற்கு இவ்வளவு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் செய்கிறாங்கன்னா எனக்கு தெரியலை. இந்த பகுதியில் பல பள்ளிகளுக்கு போகிறேன். எத்தனை பள்ளிகளுக்கு நான் போனாலும் இங்கே பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்குன்னு கருத்தை கூறிட்டு போய்கிட்டே இருப்பேன். இங்கே குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பு சார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு கருத்துரை சொல்வதற்கு நான் சொல்வதை காட்டிலும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் மிக அழகாக அற்புதமாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கென்று விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளை தினசரி அனுப்புவது, நேரத்திற்கு அனுப்புவது, சீருடையுடன் அனுப்புவது, அனுப்பியதன் நோக்கம் பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள், மாலையில் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஆசிரியர் பிறந்தைகள் என்ன கற்றுத்தந்திருக்கிறார்கள், அந்த பாட புத்தகத்தை பெற்றோர்களும் அந்த மாலை நேரத்திலே பார்த்து ஆசிரியர்களாக மாற வேண்டும். அந்த பெற்றோர் ஆசிரியர் மாணவர்கிற பாகம் ஒன்றுபட வேண்டும். எதிர்காலத்திலே நமது பிள்ளைகள் சிறந்த கல்வியை பெற வேண்டும். கல்வி மட்டும் இருந்தால் போதாது, அவரவர்களுடைய, அதாவது எப்படி சொல்கிறேன்னு புரியலை. இப்போ இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த போதனைகள் இருக்கும், மத புத்தகங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு சமூகத்திலையும் செய்யும். ஆக பேசிக்கலி டிசிப்ளின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒழுக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைகள் எதிர்காலத்திலே நமது பிள்ளைகள் சிறந்த கல்வியாளர்களாக மற்றும் வருவதோடு இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் வாழ்வதற்கு உள்ள வாழ்க்கையை நாம் பெறுவதோடு. பேசலாமா சார்? முடிச்சிடவா? ஓகே. ஆக டிசிப்ளின் வந்து நான் சொல்கிறேன், வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்.
செல்வத்தை இழந்து விடலாம், இழப்பல்ல. உடல்நல குறைச்சலுங்கிறது சம்திங் ஸ்டார்ஸ், பட் கேரக்டரிஸ்டிக் லாஸ்ட் எவரிதிங் ஸ்டார்ஸ். அப்போ அந்த பெற்றோர்களும் பிள்ளைகளோடு வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகள் எது மாதிரியான நிலைகளில் போகிறாங்க, அவர்கள் எவ்வாறு கல்வியை பெற இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களோடு நீங்களும் வாழ்க்கை வாழ்ந்து எதிர்காலத்திலே நமது பிள்ளைகள் சிறந்த கல்வியாளர்களாகவும் ஒழுக்கவான்களாகவும் வாழ்க்கை வாழ்ந்து இந்த சமுதாயத்திலே இந்த கவினா கல்வி குழுமத்திற்கும் பெருமை தேடி தந்து அவர்களால் இந்த கவினா பள்ளியும் மென்மேலும் வளர்ந்து இவர்களால் பள்ளியும் வளர்ந்து மாணவர்களால் இந்த பள்ளியும் பெருமை அடைய வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.